சரி பது, பையன் எங்க இருக்கான்? பையன் வந்துட்டே இருக்கிறான்னு சொன்னான்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுக்கு வருவானா? நீ எந்த பையனை சொல்ற? நீ எந்த பையனை கேட்ட? நான் சந்தோஷ பத்தி கேட்டேன். நான் இந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளைய பத்தி சொன்னேன். ஐயே, அவனை எதுக்கு நான் கேட்க போறேன்? சீக், வாய முடிநிறு. உன்ன முதல்ல நான் எதனா கேட்டனா? பத்தி கிட்ட தானே கேட்டேன், வாய முடிநிறேன். அப்படி சொல்லுண்ணா, நல்லா அப்படியே சரியான ஆர்வ கோளாரா இருக்கிறாரு. அப்படியே எல்லாத்துலயும் முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறது முன்னாடி இருந்துக்குன்னு. நீ வாய மூடுனா, நீ எல்லாம் பேசாத. பெத்த பொண்ணுக்கு பொண்ணு பார்க்க வராங்க, என்னமோ ஆடி அசைஞ்சு இவ்வளவு லேட்டா வர அப்படின்னாடி உனக்கு? நான் என்ன கேட்டா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி வந்து நிக்கணும்? தோட்டா வந்ததே பெரிய விஷயம், இதுல ஓவரா வேற பேசுறீங்க. பாரு வா பாரு, எதுக்கு இப்ப தேவையில்லாம எகிரிட்டு போற? அமைதியா வந்து நில்லிங்க. நான் எங்கடி எகிரின்னு போறேன்? அவர் பேர் என்ன பேச்செல்லாம் பேசினுக்கிறாரு. நான் இங்க வந்ததே பெரிய விஷயம், இதுல ஆடிய செஞ்சு வர அது இதுன்னு. இந்த பாருங்க, வாயை மூடி இருந்துருங்க சொல்லிட்டேன். மாப்பிள்ளை வீடு வந்து போற வரையும் தான் நான் இங்க நிப்பேன். அதுக்கப்புறம் இங்க நிக்க மாட்டேன், கிளம்பி போயிட்டே இருப்பேன். இப்ப கூட கிளம்பி போடி. உன்னை யாரு நீங்க வர சொன்னது? எப்பாடி முதலே? அப்பா கொஞ்ச நேரம் சும்மா இருங்களப்பா. அது உன் அம்மா கிட்ட சொல்லுமா. எப்படி ஓவரா பண்ணின்னு கிடக்குறா பாரு. இவ அப்படியே நல்லா ஊர்ல போய் சொகுசா உட்காந்துக்கினா. எல்லா வேலையும் இன்னைக்கு நீ தானே முன்னு நின்று செஞ்ச. சமைக்கிறதுல இருந்து டீ போட்டு ரெடி பண்ணி வைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் பண்ணிச்சு என் குழந்தை. இந்த மாதிரி அப்படியே ஹாயா மகாராணியாட்ட கடைசியா வருவாங்க. அப்படிதான் பண்ணுவேங்கிறல்ல, எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணா நான் அப்படிதான் பண்ணுவேன். கடவுளே, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களா? தெரியாதனமா கேள்வி கேட்டு தொலைச்சிட்டேன். நான் கொஞ்சம் தெளிவா கேட்டிருக்கணும். நீ பாரு, நீ கொஞ்சம் அமைதியா போய. டேய் வாயை மூடுறா, எதுவும் பேசாத. நீங்க சொல்றீங்களேன்னு நான் சும்மா இருக்கிறேனே, அவரே அமைதியா இருக்கு சொல்லுங்க. ஆமா ஆமா, இருக்கிறாங்க. ஏன் வாயை முறி. டேய் சும்மா இருறா. சுகு, சந்தோஷ் அங்கதானமா இருக்கிறான், உன் வீட்டுல தானே இருக்கிறான்? ஆமாண்ணே, தினேஷை துணைக்கு விட்டுட்டு தான் வந்திருக்கேன். சரிம்மா, ரொம்ப நல்லதுமா. குழந்தை அங்க தனியா இருக்குமேனு நினைச்சேன். சரி பரவாயில்ல, தினேஷ் இருக்கான்ல, அவன் பேச்சு துணைக்கு இருப்பாங்க. ஆமா, பெரிய குழந்தை விட்டா ஃபீடிங் பாட்டில் எடுத்துன்னு போயிட்டு பாலை ஊட்டுவானுங்க பொழுது. சை, ஏய் வாயை மூடுன்னு சொல்லிட்டேன். சரி நான் எதுவும் பேசல. நான் போய் என் மாப்பிள்ளைக்கு போனை பண்றேன். எங்க இருக்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை வீடு தெரியாம சுத்துறாரோ என்னமோ. ஏன்டா ஓவரா நடிக்கிற? அன்னைக்குதான் ஃபங்க்ஷன்ல வந்து நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு போனானே, அப்ப அவனுக்கு தெரியாதா வீடு எங்க இருக்குதுன்னு? சோ அம்மா அடங்குடா. ஐயோ கடவுளே. ஏமாடி புஷ்பா, அடுப்புல எதனா வச்சுட்டு வந்துட்டியா? இல்லையேம்மா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, ரொம்ப தீஞ்ச வாசனை வருதா, அதனாலதாம்மா கேட்டேன். சூப்பர் பார்வதி, சூப்பர். இப்படிதான் வாயை அடக்கணும் அவனை. அங்க பேர் எப்படி வச்சிருக்கிறான், இஞ்சி துணை குரங்கு மாதிரி மூஞ்ச. நான் போய் போனை பண்ணிட்டு வரேன். வாங்க, யாரு உங்களை தடுத்து வச்சிருக்கிறா? ஆனா உன லவர் கிட்ட பேசுற மாதிரி மறைச்சு பேசுறது. வாங்க. அப்புறமா வச்சுக்கிறேன்டி உன்னை. போயோ. ஏங்கா, அவங்க எல்லாம் இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களே, உனக்கு எதனா சிரிப்பு வருது? அட போடி நீ வேற. நான் இருக்கிற மூடுக்கு எங்க இருந்து நான் சிரிக்கிறது? ஒரே எரிச்சலா வருது. என்னத்துக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்க? ரிலாக்ஸா இருங்க. போடி நீ வேற. ஒன் அளவுக்குலாம் எங்களால எல்லாம் இருக்க முடியாது. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பையன் வந்துருவான், எல்லாம் முடிஞ்சு போகுது. ஏக்கா, இந்த நந்தினி பொண்ணுக்கு வேற அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டாலே, ஒருவேளை இன்னைக்கே தட்டெல்லாம் மாத்திடுவாங்களோ? அட ஆமால, இந்த கோணத்துல நான் யோசிக்காத போயிட்டேனே. தட்டெல்லாம் மட்டும் மாத்திட்டாங்கன்னு வெய்ய முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஐயோ என்னடி இது? ஐயோ, எல்லாத்துக்கும் இந்த அப்பா தான் காரணம். ஏன்பா அவர் இப்படி பண்றாருன்னு தெரியல. ஐயோ, ராகுல் காயத்ரி மாதிரி இவங்க ரெண்டு பேரும் எதனா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா சந்தோஷ் அதையெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டான். அதுவும் இல்லாம அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இப்ப இவ்வளவு பெரிய குண்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிவாங்க, இப்படி நந்தினிக்கு வேற மாப்பிள்ள பாப்பாங்கன்னு அவங்க என்ன எதிர்பார்த்தா இருந்திருப்பாங்க. இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. அட போடி. நானும் காலங்காத்தாலேருந்து இந்த இடத்துல உட்காந்துன்னு கிடக்குறேன். ஆனால் நந்தினியை பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை யாருன்னு தெரியலையே. ஆளு நல்லா பார்க்க ஒசரமா வெள்ளையா இருப்பான்னு மட்டும்தான் கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த மாதிரி எவனும் இந்த இடத்த கிராஸ் பண்ணலையே. மணி வேற 10 ஆச்சு, நேரம்லாம் வந்திருக்கணுமே, இன்னும் வரலையே. ஒருவேளை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரலையோ என்னமோ. இல்ல அதெல்லாம் வந்துருவாங்க. அதான் ஊர்ல இருந்து ஒட்டுமொத்த சனியனுங்களும் வந்திருக்குதே. வெறும் பொண்ணு பார்க்கறதுக்கே இந்த ஆட்டம் ஆடுறான் அந்த சிவகுமார். இதெல்லாம் கல்யாணத்தெல்லாம் நடத்தினான்னா ஊரையே ரெண்டா கிழிச்சிடுவான் போல இருக்குது. ஐயா, அங்க ஒருத்தன் வரானே, ஆளு நல்லா இவளுங்க பேசின அடையாளத்துல மாதிரிதான் வரான் அந்த பையன். பேசாம அவனை நிறுத்தி கேட்போம், என்ன ஒண்டியா வரான்? சரி முதல்ல கேப்பா அவன் தான் மாப்பிள்ளையான்னு. எப்பா இங்க வாப்பா ஒரு நிமிஷம். வண்டியை பொறுமையா ஓட்டின்னு வாப்பா. எப்பா விட்ட மேல ஏத்திடுவ போல இருக்குதே. அப்படியெல்லாம் நான் யார் மேலேயும் வண்டியெல்லாம் ஏத்த மாட்டேன் பாட்டி. என்ன வேணும் உங்களுக்கு? எது பாட்டியா? நானா? ஏன்பா என்ன பார்த்தா பாட்டி மாதிரி இருக்குது உனக்கு? சரி சொல்லுங்க ஆண்டி, என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்று பாட்டிங்கிறது இல்லை ஆண்டிங்கிறது. இந்த காலத்து பசங்க இருக்குதுங்களே. சரி நம்ம கேட்க வேண்டியதை கேட்போம். எப்பா நீ ஆள் பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கிறிய ஊருக்கு, யாருப்பா நீனு? நான் வெளியாலலாம் கிடையாது, இந்த ஊர் தான்.
உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? அப்படியாப்பா, நான் உன்னை இந்த ஊரில் பெருசாக பார்த்ததில்ல, அதனால தான் கேட்குறேன். சரி, என்ன இந்த பக்கமா எங்கப்பா போகிற? அதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? ஏப்பா சொல்லம்பா, ஒரே ஊருக்காரங்க சொன்னாதான் என்னவா? யார் வீட்டுக்கு போற? அது சரி, நான் சொல்லலைன்னா என்ன போக விட மாட்டீங்க போல இருக்குது. சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சொல்லிட்டு நீ தாராளமா போ. யார் வீட்டுக்கு போற? சரி சொல்றேன். நான் இங்க சிவகுமார் சார் இருக்கார்ல, அவங்களோட பொண்ணு நந்தினியை பொண்ணு பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கேன். சிக்கனம் சின்ன பையன். ஓஹோ, அவங்க வீட்டுக்கு தான் பொண்ணு பார்க்க போறியா? ஆமா ஆமா. என்னப்பா பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்ற, தனியா வந்திருக்கிற? அப்பா அம்மாலாம் வரலையா? அவங்க அப்புறமா வருவாங்க, நான் முதல்ல போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலான்ட்டு. ஓ அப்படியா, சரி சரி. ஆனாலும் நீ ஒண்டி தனியா வந்தது நல்லதா போச்சு. உன் அப்பா அம்மாலாம் வந்திருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீ பார்க்க போற குடும்பம் அந்த மாதிரி ரொம்ப கேவலமான குடும்பம்பா. உன் அப்பா அம்மாலாம் வந்திருந்தாங்கன்னா சங்கடத்தோட தான் வீடு திரும்பி இருக்கணும். நல்ல வேலை நீ ஒருத்த மட்டும் வந்தியே. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? சிவகுமார் சார் ஃபேமிலியை பத்தி எனக்கு தெரியும், அவங்க ரொம்ப நல்லவங்க. பெரிய நல்லவங்க நல்லவங்க. இங்க பாருப்பா, நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க. அந்த குடும்பம் சரியில்லாத குடும்பம். நான் அவங்களோட சம்மந்தி தான். அவங்க வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்தே ஏற்கனவே படாத பாடுபட்டுன்னு கிடக்குறேன். நீங்களும் தேவையில்லாம பொண்ணு எடுத்தே உங்க குடும்பத்தை சீரழிச்சிக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எதனால நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவரும் ரொம்ப நல்லவரு, அவங்க பொண்ணும் ரொம்ப நல்லவங்களாச்சே. ஐயோ அதுவா நல்ல பொண்ணு? ஐயோ வாய கழுவி நீ வேற. நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் முழுசா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. இங்க பாருப்பா, நான் சொல்றத பதட்டப்படாம நல்லா கேட்டுக்க. அந்த பொண்ணு நந்தினியே ஒழுக்கங்கெட்ட பொண்ணு. சந்தோஷன்னு ஒரு பையனை காதலிச்சு ஏமாத்திருச்சு. அந்த பையன் கூட அதை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னெல்லாம் சொன்னான். ஆனா குடும்பமா சேர்ந்து அந்த பையனை அடிச்சு துரத்தியே அவ்வளவுதான் குப்பையாட்ட கசக்கி போட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு வேற. இதையெல்லாம் மறைச்சுதான் உன் தலையில கட்டி வைக்க பாக்குறாங்க. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாச்சு. ஆமா, விளக்கெண்ணெயில வெங்காயத்துல நல்ல பொண்ணாவ. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அந்த பொண்ணு சரியான கேடு கெட்ட பொண்ணு. அதையெல்லாம் கல்யாணம் பண்ணு வெயி, உன்னையே ஏமாத்திட்டு வேற எவங்க கூட என்ன ஓடிடும். அதுக்கு அதான் வழக்கமே. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ஏற்கனவே அந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்துட்டு நாங்க பாடாப்பட்டு ஐயோ அவமானப்பட்டுட்டு நிக்கிறோம். இப்போ நீயும் மாட்டிக்காத, அந்த நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். அதுவும் இல்லாம எனக்கு மனசு ஒப்பலப்பா, அதனாலதான் காலையில இருந்து இங்கே இருந்தேன். அவளை பொண்ணு பார்க்க வராங்கன்னு கேள்விப்பட்டதும் உன்னை எப்படியாவது தடுத்து நிறுத்தி உன்னை அனுப்பிச்சு விட்டுறணும்னு தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பு. சரிங்கம்மா, எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னீங்களே, ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். கிளம்பு. அடே எப்பா, என்ன அந்த பக்கமா போற? இப்படிக்கா போ. போதாமா போறேன், என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, பார்த்துட்டு பேசிட்டு போயிடுறேன். சரிப்பா ரொம்ப நல்லது. பரவாயில்லையே, பையன் சொன்னதும் சுலபமா புரிஞ்சுக்கின்னு சிட்டா பிறந்துட்டான். நல்லது, என் வேலை முடிஞ்சிருச்சு. சரி போய் நல்லா மூக்க பிடிக்க தின்னுவான். அடியே நந்தினி, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் நடக்காது பாரு. பையன் போட்டோல பார்த்ததை விட நேர்ல நல்லா தான் இருக்கான்ல பார்வதி. ஆமா, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மணிமேகலைக்கு கல்யாணம் பண்ணி வை. நந்தினிக்கு நான் சந்தோஷ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சும்மா இறேன். நந்தினி எதனா பொண்ணு பார்க்க வந்திருக்கான். அவன் மட்டும் மணியை பொண்ணு பார்க்க வந்திருந்தான்னு வை, நான் உடனே ஓகே சொல்லியிருப்பேன். எப்போ ஆடிய மணிமேகலைக்கு இவனை விட நல்ல மாப்பிள்ளைய நான் பார்ப்பேன். சும்மா இருடி நீ வேற. ஐயப்பா தம்பி, என்னைய ஆண்டி கூப்பிட்டீங்க? ஒன்னதான்ப்பா, பின்ன இங்க இருக்கிறவங்களே என்ன தம்பின்னு கூப்பிட முடியும்? நீ வேற. ஆமா, என்ன நீ மட்டும் வந்திருக்கிற? உன் வீட்டுல இருக்கிறவங்களாம் வரலையா? பாரு, பையன்கிட்ட கொஞ்சம் தன்மையா பேசு. அண்ணே, நானே ஏற்கனவே ரொம்ப தன்மையா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வேற சும்மா இருண்ணே. ஐயாப்பா தம்பி, என்ன உன்கிட்ட தானே கேக்குறேன், பதில சொல்லு. உன் வீட்டுல இருந்தாலும் ஆள் வரலையா யாரும்? நீ மட்டும் வந்திருக்கிற? சார், மேடம் வேற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் என்ன சார் சொல்றது இப்போ? பயப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன். பார்வதி, அவங்க அப்பா அம்மா எல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கிறாங்களாம்மா. நந்தினியா இன்னொரு நாள் வந்து பாப்பாங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு குலதெய்வத்துக்கிட்ட போய் வேண்டிக்க போயிருக்கிறாங்களாம். ஓ, பொண்ணையே நேரா வந்து பாக்கல, அதுக்குள்ள கல்யாணமே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்களா? அதுவும் சரிதான். எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை தான். சரி, எதுக்கு எல்லாம் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? போய் நந்தினியை கூட்டிட்டு வாங்க, அவகிட்ட டீ கொடுத்து அனுப்பு. அவளை அனுப்புறேன். இவ ஒருத்தி பையனை பயமுறுத்தியா அனுப்பிச்சு விட்டுருவா போல. அப்புறம் தம்பி, நீ என் ஃப்ரெண்டு கம்பெனில தான் வேலை செய்யறேன்னு கேள்விப்பட்டேன். என்னப்பா படிச்சிருக்கிற? சார், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். பெரிய படிப்பு தான். அப்புறம் தம்பி, அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கூட பிறந்தவங்களா யாரா இருக்காங்களா உனக்கு? என் அப்பா தூத்துக்குடியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார். அப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லதுப்பா. சரி, அப்புறம் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரா இருக்கிறாங்களா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல. சும்மா சொல்லுப்பா, எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், அதனால தானே கேட்குறோம். அப்புறம் நாளை பின்ன நான் விசாரிக்கிற போது உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு அது இதுன்னு எதனா இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வெய்யே. சார் சார், அம்மாப்பா சத்தியமா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இல்ல, எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது சார். முதல்ல என்னடா பண்ற? எதுக்குடா மிரட்டின்னு இருக்கிற பையனா? சேச்சா, மிரட்டலடா, அன்பா தான் கேட்கறேன். இப்போ பையனை பத்தி பையன்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே நல்லது. நம்ம எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி 4 பேர்கிட்ட விசாரிக்க தானே போறோம். அதை பையன்
பையன்கிட்டயே ஸ்டார்ட் பண்ணா நல்லது இல்ல, அதைத்தான் சொல்ல வந்தேன். பையன் தான் சொல்லிட்டான்ல கிளீனுன்னு, பாத்துக்கலாம். என்னப்பா தம்பி? சரிங்க தான் சார். கடவுளே, பையனை பயமுறுத்தியே துரத்திடுவானுங்க போல இருக்க. ஏமா, என்னம்மா இவ்வளவு நேரம்? சீக்கிரமா பொண்ணை கூட்டினு வாங்க. அதை வந்துகிட்டு இருக்கோண்ணே. ஹரிஷ், என்னப்பா வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற? டீ எடுத்துக்கோ. சரிங்க அங்கிள். ரொம்ப வழிடாண்டா. ஆமாமா, அமைதியா இருங்கடா. ரொம்ப தேங்க்ஸுங்க. இட்ஸ் ஓகே. சும்மா இருங்களேண்டி, எங்களாலெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலக்கா. இதுல முன்னாடி நின்றுக்கிட்டு எப்படிதான் நீ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கியோ. ச்சே, அவன் என்னடா வழிஞ்சிக்கிட்டே தேங்க்ஸுங்கிறா, இவளும் இழிச்சிக்கிட்டே இட்ஸ் ஓகேங்கிறா. சை, வயிற்றுச்செல்லாம் வருதுடி இருக்கு. எனக்கும் ரொம்ப வயிறு எரியுதுக்கா. வாக்கா போய் ஐஸ் வாட்டர் குடிக்கலாம். ஏண்டி பாடா படுத்துற? உன் அண்ணன் படுத்தின பாடெல்லாம் போதாதா இதுல நீயுமா? ஐயோ, உன் அண்ணன் ஒன்னே தான் ஞாபகம் வருது. ஏய், இங்க நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து உன் அண்ணனுக்கு அனுப்பிடி, பார்த்து வயிறு எறிட்டோம். ஆமாம்மா, டக்குனு வீடியோ எடுறி. ஏய் ஏண்டி அந்த பையனை வேற சங்கடப்படுத்திக்கிட்டு சும்மா இருடி, அதெல்லாம் பண்ணாதீங்க. அக்கா நீ சும்மா இருக்கா, அவன் பார்த்து வயிறு எறிட்டோம். அப்பயாவது ஏதாவது பண்றானான்னு பாப்போம்க்கா. மணி, வீடியோ எடுறி நீனு. சாந்தி சாந்தி, எதுக்கு இப்ப தேவையில்லாம கட்டிக்கிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. வீடியோவெல்லாம் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டா இருக்கேன் மொபைல் அங்க வச்சிருக்கேன் பாருங்க. அதான பார்த்தேன், மணியாவது கொக்காவது. சிரிக்காத, வாய மூடு. ஐயோ, அந்த பையன் நல்லா இழிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் நந்தினி கிட்ட. அவளும் தானே பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இழிச்சு பேசுறதை விட என் அப்பா அங்க எப்படி இழிச்சுக்கிட்டு இருக்காரு பாரு. அப்படியே நல்லா பெருமை பொங்க பாத்துக்கிட்டு இருக்காரு பொண்ண. அவங்க காதுல விழுந்துரு போதுடி, அமைதியா இருங்கடி. வேணும்னு தானே கத்தி கத்தி பேசுறான், சும்மா இருக்கா? அப்படியாவது ஏந்து போறானா பாப்போம் அந்த மானங்கட்ட மாப்பிள்ள. அடியே சும்மா இருடி. கடவுளே. அப்பா, என்னம்மா? நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்ப்பா. தனியா பேசணுமா? ஐயோ, தனியா பேசணுமாம்மா? சரிம்மா, போய் பேசிட்டு வாங்க. அப்பா ஹரிஷ், என் பொண்ணு கூப்பிடுறால, போய் கொஞ்சம் பேசிட்டு வாப்பா. சார், கொஞ்சம் பயமா இருக்கே சார். பயப்படாம போப்பா, என் பொண்ணு ரொம்ப சாஃப்டா தான் பேசும். போயிட்டு வா. சரிங்க சார். சிவா, பையன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னடா? வேற ஒண்ணு இல்லடா, நம்ம ஹரிஷ் தம்பிக்கும் நந்தினி கிட்ட பேசணுமா, அதைத்தான் என்கிட்ட சொன்னாப்புல. அம்மாடி நந்தினி, ஹரிஷ் தம்பியை பின்னாடி கூட்டிட்டு போய் பேசுமா, போமா. சரிங்கப்பா, வாங்க ஹரிஷ். இதோ வரங்க. எங்கப்பா, இன்னும் இவ்வளோ ஆயிட்டா வரான். ஆனா சந்தோஷ அளவுக்குலாம் இல்லை. என்னப்பா, 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? பேசிட்டேன்ப்பா. பேசியாச்சு அங்கிள். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்புறம் எப்படிப்பா, உனக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மந்தமா? என் பொண்ணு பிடிச்சிருக்கா? எனக்கு சம்மதம் அங்கிள். எனக்கு நந்தினியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாடா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்புறம் நந்துமா, உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா? என்னத்த சொல்ல போகுது, அது பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல போகுது. வீம்புக்காரி. அமைதியா இருப்பாரு. என்னம்மா, உங்ககிட்ட தானே கேக்குறோம், மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா இல்லையா? எதுனாலும் சொல்லு, பரவாயில்ல, பாத்துக்கலாம். ஏமா தயங்குற? என்னாச்சு? என்னடா உங்களுக்கு என்னடா ஆச்சு? அவ தயங்கலாம் இல்ல. அம்மா சொல்லுமா, உன் விருப்பத்தை சொல்லு. அப்பா, எனக்கும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தான். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவ்வளவுதாம்மா, எனக்கு இது போதுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி பாரிஷே, அப்ப வெள்ளிக்கிழமை அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வந்துரு, தட்டு மாத்திக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம், அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரியாப்பா? சரிங்க அங்கிள், உங்க விருப்பப்படியே பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷப்பா, ரொம்ப நல்ல பையன் பண்ணி. சரிங்க அங்கிள், அப்புறம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இப்போவே பேசி ஆகணுமா? ஆமா அங்கிள். சரிப்பா, வா போலாம். ஏப்பா தம்பி, நீ என்ன அவர்கிட்ட தனியா பேசணுங்கிற? பொண்ணு பெத்தவ நான் இங்க இருக்கிறேன், எது வந்தாலும் என்கிட்டயே சேர்த்து சொல்லு. நீங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடி கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாம் எங்களோட சொந்தம் தான். நீ சொல்லுப்பா, என்ன விஷயம்னு சொல்லு. ஏன் பாரு, அவரு தான் தனியா பேசணுங்கிறாருல, நான் போய் கேட்டு வரேன். ஏங்க தனியாலாம் ஒன்றும் பேச வேணாம். ஏப்பா தம்பி, நீ சொல்லுப்பா இப்பயே. என்ன பார்வதி நீ? அங்கிள், இட்ஸ் ஓகே, விடுங்க, நான் எல்லாரும் முன்னாடியுமே சொல்றேன். சரிப்பா, சொல்லு. ஒரு நிமிஷம் அங்கிள், நீங்க கொஞ்சம் உள்ள போங்களேன். சரி. என்னடா அதிசயம் இது, அந்த பையன் சொன்னதும் ஒரு வார்த்தை பேசாம ஓடிடுச்சு. ஐய, சொல்லுப்பா. அதான் நந்தினி உள்ள போயிட்டால, என்ன விஷயம்னு சொல்லு. என்னப்பா, எவ்வளவு வரதட்சணை போட போறீங்கன்னு கேட்க போறியா? ஐயோ அங்கிள், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்னன்னு சொல்லுப்பா, தயங்கமா சொல்லுப்பா. சரிங்க அங்கிள். ஆக்சுவலா நான் வீட்டுக்கு வர வழியில என்னை ஒருத்தவங்க தடுத்து நிறுத்தி, இந்த மாதிரி அந்த வீட்டுல எல்லாம் போய் பொண்ணு எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. தடுத்து நிறுத்தினாங்களா? யாருப்பா அது? உங்களோட சம்மந்தின்னு சொன்னாங்க. சம்மந்தியா? யார சொல்றப்பா நீ? இந்த ரெட் கலர்ல புடவை கட்டிக்கினே கண்ணாடி போட்டுன்னு இருந்தாங்களே அவங்களா? ஆமா ஆண்டி, அவங்களே தான். அவங்க எதுக்கு தடுத்து நிறுத்தினாங்க? அதுவும் இல்லாம என் வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாதுன்னு அவங்க எப்படி சொல்லலாம்? வேற என்ன சொன்னாங்க? அங்கிள், ஆக்சுவலா அவங்க ரொம்ப தப்பா பேசினாங்க. உங்க ஃபேமிலி சரியில்லாத ஃபேமிலி, அதுவும் இல்லாம நந்தினி சரியில்லாத பொண்ணு, கேரக்டர்லெஸ், அப்படி இப்படின்னு நிறைய பேசினாங்க. என்ன சொல்லுச்சு? கேரக்டர் இல்லாத பொண்ணுன்னு சொல்லுச்சா? ஆமா ஆண்டி, ரொம்ப தப்பா பேசிட்டாங்க. நந்தினி சந்தோஷங்கிறவங்கள லவ் பண்ணி அவரை ஏமாத்திட்டு தான் சொன்னாங்க. நீங்க எல்லாம் ஃபேமிலியே சேர்ந்து தான் சந்தோஷம் ஏமாத்துனீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சந்தோஷுக்கும் நந்தினிக்கும் எல்லா வகையான ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்சுது அப்படின்னு அவங்க ரொம்ப அசிங்கமா பேசினாங்க.
அந்த கிழட்டு சிரிக்கிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேச்சு பேசியிருப்பா. நான் அவங்க சொன்ன எதையும் நம்பல. அவங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் அவங்க உங்களோட சம்மந்தின்னு சொன்னாங்க. சம்மந்தியா இருக்கவங்க சொந்தமா தானே இருப்பாங்க, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்கன்ட்டு தான் எனக்கு ஒன்றும் புரியல. அதனால தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நீங்க தயவு செஞ்சு அவங்களை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க அங்கிள், பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். அப்பா என்னப்பா அந்த பையன் என்னென்னமோ சொல்லிட்டு போறான். நந்தினியை பத்தி எப்படிப்பா அவங்க அப்படி பேசலாம்? அதம்மா எனக்கே ஒண்ணும் புரியல. எவ்வளவு திமிரு இருக்கும் அந்த பொம்பளைக்கு. வீட்டு திண்ணையில படுக்க வச்சு அடங்கல பத்தியா அது எவ்வளவு திமிர பேசியிருக்குது பாரு. எவ்வளவு கேழ்த்தனமான பொம்பளையா இருக்குடாது. இதுக்கு மேல அந்த பொம்பளை என்னடா பண்றது? லோகநாத மூஞ்சுக்காக எவ்வளவு நாள் தான் நம்ம பொறுத்து போறது. இப்படியே விட்டாலாம் சரி வராதுனே. வாழ போற பொண்ணை என்னென்ன வார்த்தை பேசியிருக்குது அதெல்லாம் ரெண்டுல ஒண்ணு பார்த்தே ஆகணும். பாரு இங்க வா, நீங்களாம் இங்கே இருங்க, நாங்க போய் என்னன்னு கேட்டுட்டு வரோம். ஆமா அத்தை வாங்க போலாம். இருஷில்பா ஒரு நிமிஷம் இருடி அர்ச்சனா. அட இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க தாங்க காரணம். உங்களை வந்து வச்சுக்கிறேன் நானு. இவ என்னடா என்ன இப்படி சொல்லிட்டு போறா? அடிக்குது சை. அப்படி இப்படின்னு ஒரு வாரம் ஓட்டிட்டோம் வெளியவே. இதுக்கே 5000 செலவாயிடுச்சு. இன்னும் இருக்கிற காசெல்லாம் கடகடன்னு கரைஞ்சிடும் போல இருக்குது. அதுக்குள்ள எதையாவது ஒன்று பண்ணி அந்த சௌந்தரிய அம்மா கிட்ட இருந்து காசை கறக்கணும். இன்னைக்கு பெரிய வெடியை கொளுத்தி போட்டிருக்கோம்ல. இந்நேரம் அந்த சிவகுமார் குடும்பம் அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு கிடக்கும். மாப்பிள்ளை வீட்டில இருந்து இன்னும் யாரும் வரலையேன்ட்டு. எப்படி வருவான்? எந்த மானம் உள்ளவனும் போகமாட்டான் அந்த வீட்டுக்கு. போட்டிருக்க விஷயம் அந்த மாதிரி. என்ன ஒரு கூட்டமே இந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கு. என்ன ஒரு மாதிரி ஆக்ரோஷமா நடந்து வராளுங்க. ஒருவேளை நாம தான் இந்த விஷயத்த பார்த்து வச்சோட தெரிஞ்சு போச்சா? ஐயோ என்ன பண்றது இப்ப? பேசாம எஸ்கேப் ஆயிருவோம். ஓடுறா பாரு திருட்டு முண்டை. இன்னைக்கு இவ காலை உடைக்கிறேனா இல்லையான்னு பாரு. எங்க ஓட பாக்குற நீ? எங்க ஓடுற நீ? ஐயோ ஏன் சம்பந்தி என்ன அடிக்கிறீங்க? ஐயோ கடவுளே, ஐயோ வலிக்குதே. ஏற்கனவே என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டீங்க. இப்போ என்ன தெருவா துரத்தி அடிக்கவும் செய்ய போறீங்களா? ஐயோ இந்த கொடுமையை நான் எங்கன்னு போய் செல்லுவேன். என் புள்ள வேற வீட்டுல இல்லையே. பாத்தியா பாரு, அடிக்கவே நான் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு இந்த பொம்பளை. எதுக்குமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பொழந்து கட்டுங்கமாதா. வாயம் மூஞ்சியும் பாரு. வாய நல்லா கீழ்ச்சி விடுங்கமாதா. எதுக்குமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? பொழந்து கட்டுமாதா. வேணும்னா சொல்லுங்க, உருட்டு கட்டா தொடப்பம் செருப்புன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அடிச்சு பொழந்து கட்டுங்க அவளை இன்னைக்கு. ஐயோ கொலகாரிங்க எப்படி எல்லாம் பேசுறாளுங்க பாரு. ஐயோ இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா இந்த ஊர்ல? எனக்குன்னு யாருமே இல்லையா? ஐயோ எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாங்களே ஒழியே இங்க வந்து யாரும் எதை கேட்க மாட்டாங்களே. என்னென்ன பேச்சு பேசுறாளுங்க. ஐயோ ஏன் இந்த பார்வதி ரோட்ல நின்று சண்டை போட்டுன்னு கிடக்குது? பார்வதி ஒரு விஷயம் செய்யுதுன்னா அது ரொம்ப நியாயமா தாங்க இருக்கும். புஷ்பாவை பண்ண கொடுமைக்கே இந்த பொம்பளையை போட்டு பொழந்து எடுத்துருக்கணும். இன்னைக்கு எதனா வாயை விட்டுருக்கோம், அதனாலதான் போட்டு அடிக்குது. அதுவும் சரிதான். ஐயோ இது நான் ஊர்ல இல்லாத அநியாயமா இருக்குது. சம்பந்தினு கூட பார்க்காம இந்த அடி அடிச்சுன்னு கிடக்குறாங்க. உங்களுக்கு அந்த அலுமையில தான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களே. ரொம்ப அக்கறைன்னா போய் தடுத்து பாருங்க. எதுக்கு வாயை கொடுத்து எதையோ புண்ணாக்கணானா அந்த கதையை ஆவறதுக்க? நான் இப்படியே ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு போறேன். பா சரியான ரவுடியா இருப்பா போலியே இந்த பார்வதியே. பெரிய நியாயஸ்தியே பேசுற பாரு. நல்லா இவளே சரியான திருட்டு பொம்பளை. நல்லா ஆளை பாரு. நல்லா இவளே ரவுடி கணக்காக தான் சுத்தின்னு கிடக்குறா. நல்லா செயினை போட்டுக்குன்னு அப்படியே ஆம்பளை மாதிரி சுத்தின்னு கிடக்குறா. சரியான திருட்டு பொம்பளை. என் பொண்ணு போயும் ஊர் உலகத்துல வேற பையனே இல்லாத மாதிரி இவ பையனை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சு பாரு. அதை சொல்லணும். பாரு ராபர்ட்டே, நீ புலம்புறதுல நல்லா என் காதுல ஊழுது. தேவையில்லாததெல்லாம் பேசி நின்றுன்னு வெய்ய நல்லா மீனை வறுக்கிற மாதிரி போட்டு வறுத்து எடுத்துருவோம் உன்னை. ஐயோ கடவுளே, ஆரம்பிச்சிச்சிங்களா இதுங்க? ஏய் வாயை மூடிட்டு போயிடுன்னு சொல்லிட்டேன். என்ன நான் உங்ககிட்ட எதனா பேசினானா? இல்ல வேடிக்கை பார்க்க தானே வந்த. வேலையை பார்த்துட்டு ஒழுங்க போ. எங்களுக்கு தெரியும், நீ வேலையை பார்த்துன்னு போ. எச்சிப்ப நீங்க பின்ன நின்று உன மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. மூஞ்ச பாரு நல்லா. பாரு ராபர்ட்டே பார்த்துட்டு போடா. டேய் நல்லா இருக்கிறேன் நானு. எச்சிப்ப போறான் பாரு நோந்தாங்கோழி. டேய் நோந்தாங்கோழி. ஏமா சும்மா இருமா நீ. ஓ சண்டை போயிட்டு இருக்குல்ல, சரி பாருங்க. ஏய் சி ட்ராமாவை நிறுத்து. நானே எது போனா போட்டோம், வயசான நாயாச்சு. அதுவும் இல்லாமல் என் பொண்ணை உங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கனேங்கிற ஒரே காரணத்துக்காக பொறுத்து போய்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே ஒன்று சும்மா விட மாட்டேன். என் பொண்ணு கேரக்டரை பற்றியே நீ தப்பாக பேசுவியா? எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு? ஐயோ வீண் பழி சுமத்துறாங்களே என் மேலே. இப்படிதான் நான் பேதி மருந்தை கலந்தேன், அதை கலந்தேன், இதை கலந்தேன்னு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க. இப்போ இவ பொண்ணை நான் தப்பா சொல்லிட்டு நீ என்கிட்ட வந்து இங்கே சட்டம் பேசினு கிடக்குறாளே. இன்னும் என்னென்ன பண்ண காத்துட்டு இருக்கிறாளோ எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ மூக்குல குத்திட்டாலே. ஐயோ வலிக்குதே. ஐயோ வலி தாங்க முடியலையே. ஐயோ
வாயை திறந்து பேசணும்னு வை, அம்மிலே வச்சு அரைச்சிருவான் சொல்லிட்டேன் உன்னை. எவ்வளவு தைரியம் இருந்தா நந்தினியை தப்பா பேசுவேன்? என் ஃப்ரெண்டை பத்தி தப்பா பேசிட்டு நாங்கெல்லாம் உன் மேல சேர்ந்து பழி போடுறோன்னு வேற சொல்ற. கேடு கேட்ட கேட்டு சிரிக்கி நாய, உன்னையெல்லாம் இவ்வளவு நாள் உங்ககிட்ட பேசுனதே தப்பு. எல்லாம் மொத்தங்க இந்த கேள்வியை. நல்லா ஆட்டு அடிச்சு போடுறீ இந்த அசிங்கத்தை. இன்னொரு தடவை நம்ம வீட்டு பொண்ணை பத்தி இந்த பொம்பளை தப்பாவே பேசக்கூடாது. அட்ரி. ஐயோ தயவு செஞ்சு விட்டுருங்களேன், நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன்னு விட்டுருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க. இதே மாதிரி தான் ஒரு தடவையும் கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குது. அது வாய் மேலே போடுங்க அத்தை. அடிங்கத்த, வாயிலே இடிங்கத்த. எனக்கு அடங்க மாட்டேங்குதுமா, கொஞ்சம் தள்ளுங்கம்மா. ஐயோ ஐயோ இருக்கா, நானும் வரேன். நானும் என் பங்குக்கு எகிரி மிதிச்சுக்கிறேன். ஐயோ முடியல, செத்துருவோம் போல இது. ஐயோ தயவு செஞ்சு என்ன விட்டுருங்களேன். ஐயோ முடியல, விட்டுருங்க. ஏய் பசங்களா, தள்ளி வாங்கடி, எழுந்துக்கிட்ட அந்த கேள்வி. ஐயோ இதுக்கு மேல என்னால முடியாது, என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்கம்மா. இங்க பாரு, சும்மா இந்த நீலி கண்ணீர்லாம் என்கிட்ட விட்டுக்கிட்டு இருக்காத. இன்னொரு தடவை என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசணும்னு வையன், கழுத்து அப்படியே அறுத்துருவோம் சொல்லிட்டேன். ஜாக்கிரதையா இருந்துக்க. ஐயோ கழுத்தை நடிக்காதீங்கம்மா, ஏம்மா ஏம்மா என்ன விட்டுருங்கம்மா. இன்னொரு தடவை உங்க குடும்பம் பக்கமே நான் வரமாட்டேன்னு விட்டுருங்க. என் குடும்ப விஷயத்துல தலையிடாம இருக்கிற வரைக்கும் தான் உன் உடம்புல உயிர் இருக்கும். இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி ஏதாவது பண்றன்னு தெரிஞ்சது, இந்த பார்வதி யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப. விடு பார்வதி, வா போலாம். இதெல்லாம் சரியான கேடு கட்டு ஜென்மம். ஜாக்கிரதையா இருந்துக்க சொல்லிட்டேன். என் பொண்ணுக்கும் சந்தோஷக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒரு ஆம்பளை போய் என்கிட்ட போய் சொல்லியிருக்கிறேன். அவ்வளவு நல்லா வகுந்து எடுத்துடுவேன். இன்னொரு தடவை உன் வாயில இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா. சரி வாங்கடி போலாம். ஐடி வாங்கிட்டு தெம்பாவா நிக்கிற நீ. இந்த வாங்கிக்க. அம்மா சாவடி சனி.